இந்த வாரம் தொடங்குனதுலேருந்தே லாஸ்ட் வீக்லேருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான், யுஎஸோட பிரச்சனை தான் மார்க்கெட்ட வந்து ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஆம் இப்போ அமெரிக்காவும், இஸ்ரேலும் சேர்ந்து மிலிட்டரி ஸ்ட்ரைக் ஈரானுக்கு அகைன்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட முக்கியமான தலைவர்களோட ரெசிடென்ஸ், அவங்களோட ஆஃபீஸு, அத தாண்டி அவங்களோட மிலிட்டரி பேஸு, அதாவது வெப்பன்ஸ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரி, இதெல்லாமே மேஜரா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி இந்த மிலிட்டரி ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில என்ன இம்பாக்ட்? முக்கியமா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஓவரால் குளோபல் மார்க்கெட்ல இது என்ன பாதிப்பை ஏற்படுத்த போது? இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ போல தான் இதுவும் இருக்குமா? இல்ல இத தாண்டி இன்னும் ஒரு சிவியரான இம்பாக்ட் இருக்குமா? அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இந்த சேனல் தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்னை ட்ரேடிங் அகாடமிய சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில டைரக்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்கு. முக்கியமா ஆப்ஷன் ட்ரேடிங் வரப்போற வாரம் பிகினருக்கான ஒரு செஷன். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில நான் உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூல என்ன ப்ராக்ரஸ் நடந்திருக்குன்றத பேசிக் மட்டும் அவுட்லைன் மட்டும் நான் சொல்லிட்டு, மார்க்கெட் இம்பாக்ட் தான் நம்ம இதில டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல் விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. தெஹ்ரான் மேல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிசைல் அட்டாக் யுஎஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில என்னன்னா, என்னென்ன இந்த மிலிட்டரி ஸ்ட்ரைக் எங்கெங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கான்னு பார்த்தீங்கன்னா, பஹ்ரைன், குவைத், ஆ அத தாண்டி கட்டார், யுஏஇ அதாவது துபாய். இந்த பேஸ்ல இருந்து தான் ஏர் ஸ்ட்ரைக் வந்து ஈரானுக்கு அகைன்ஸ்டா பண்றாங்க. இப்ப ஈரான் என்ன பண்ணுதுன்னா, இவங்க அ அமெரிக்காவோட இந்த மிலிட்டரி பேஸ்ல இருந்து பேஸ் வந்து அட்டாக் பண்றாங்க. அப்போ இதுல வந்து நேரடியாவும், மறைமுகமாவும் பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரீஸ்க்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையா இப்போ டர்ன் ஆயிருக்கு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, ஈரானோட தலைவர்கள், அவங்களோட முக்கியமான மிலிட்டரி பேஸு, ஆம் ரொம்ப அந்த வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பிளேஸஸ் இத தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அவங்க டார்கெட் பண்றாங்க. இதுல வந்து என்னன்னா, இஸ்ரேலோட பிரதமர் சொல்ற விஷயம் வந்து, புதிய ஈரான் உருவாகணும் அப்படின்றது அவங்களோட கிளைமா இருக்கு. இப்போ அதனால தான் வந்து அவரோட சீஃப் ஹெட் ஆ இறந்துட்டார் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பிரசிடென்ட்டும், இஸ்ரேலோட தலைவரும் சொல்லி இஸ்ரேலோட சீஃபும் குடுத்திருந்தது. பட் ஆனா அதுக்கப்புறம் ஈரான் மறுப்பு தெரிவிச்சது. அதுக்கப்புறம் ஈரான் அகைன் அஃபிஷியலாவும் அவங்களோட சீஃப் ஹெட் வந்து இறந்துட்டதா சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல மிலிட்டரி ஹெட் இறந்திருக்கிறதாவும், பிரசிடென்ட் இறந்திருக்கிறதாவும் குடுத்திருக்கிறாங்க. பட் இதெல்லாம் இன்னும் அஃபிஷியலா இன்னும் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணல. இத நீங்க வெரிஃபை பண்ணிக்கங்க. 2வது நம்ம இதுக்குள்ள போகவும் விரும்பல. இப்போ என்னன்னா, ஈரான் வந்து ஆல்ரெடி இந்த அட்டாக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், அமெரிக்காவும், இஸ்ரேலும் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், ஈரான் பதிலடியும் குடுத்திருக்கிறாங்க. பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலியமா கிட்டத்தட்ட 3000க்கு மேல இவங்க அத ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்கா தளவாடத்த வந்து இவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. பஹ்ரைன், கத்தார், யுஏஇ, சவுதி அரேபியா இந்த கண்ட்ரீஸ்க்கும் இது ஒரு இம்பாக்ட்டா இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிமிட்டட் ஸ்ட்ரைக் இல்ல. ஏன்னா, லிமிட்டட் ஸ்ட்ரைக் அப்படின்றதும், இந்த மாரி ஸ்ட்ரைக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. லிமிட்டட் ஸ்ட்ரைக்னா 1 நாள், 2 நாள் இல்ல மேபி ஒரு 3, 4 டேஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அகைன் அதுக்கு அடுத்த கட்ட டிஸ்கஷன் நடக்கும். பட் ஆனா, இது வந்து லிமிட்டட் ஸ்ட்ரைக் இல்ல அப்படின்றது தான் இது மூலியமா நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதுக்கு முன்னாடி அ ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை நடந்தது. ஸ்டில் கிட்டத்தட்ட 2, 3 வருஷமா வந்து இந்த போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா, இந்த மாரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வர்றது ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் இம்பாக்ட் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்கும்போது அதோட பேக் அ இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஷார்ட் டெர்ம். ஏன்னா இன்னைக்கும் ரஷ்யா, உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா, இந்த போர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்பதான் மார்க்கெட் ரொம்ப சிவியரா இம்பாக்ட் இருந்தது. அந்த ஒரு 1 வீக்ல ஒரு 3, 4 செஷன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் மறுபடியும் பழையபடி பவுன்ஸ் பேக் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஹைலாம் வந்து குளோபல் மார்க்கெட்ல நம்ம பார்த்தோம். அதே போல இந்த பிரச்சனையும் அம் ஒரு ஷார்ட் டெர்ம் இம்பாக்ட்டா இருக்குமா? அப்டின்னா, இது கொஞ்சம் சிவியரா இருக்கும். ஏன் அப்டின்னா, ஈரான் அப்டின்னு வரும்போதும் சரி, இந்த வளைகுடா, அ மிடில் ஈஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து ரொம்ப மேஜர் கீ ஃபேக்டர்ஸ். இதுல ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்டின்னு சொல்ற இந்த
ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏரியா வந்து ஈரானோட கட்டுப்பாட்டில இருக்கு. இப்ப ஈரான் அத பிளாக் பண்ணதா சொல்றாங்க. பட் அப்படி இந்த ரூட்ட வந்து பிளாக் பண்ணா ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிட்டத்தட்ட 20-30% கிட்ட பாதிக்கப்படும்னு சொல்றாங்க. அப்ப ஆயிலோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாதிக்கும்போது, இது என்ன மாரி தாக்கத்த ஏற்படுத்தும் அப்படின்னா, ஆயில் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய விட இது கொஞ்சம் சிவியரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இப்போ இஸ்ரேலும் வந்து ஏற்கனவே ஈரானோட நேரடி எதிரி. இப்ப அமெரிக்கா வந்து இஸ்ரேலோட சேர்ந்து இந்த அட்டாக்குக்கு அ இந்த மிசைல் ஸ்ட்ரைக்குக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது, மிலிட்டரி ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது, இன்னும் ஒரு கொஞ்சம் இதில வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு குளோபலா ஒரு அன்சர்டனிட்டிய ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அ இதனால என்ன தாக்கம் வரும் அப்டின்னா, குளோபல் மார்க்கெட் இம்பாக்ட்ன்னு பார்க்கும்போது, ஆயில் வந்து பிரைஸ் இன்கிரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஆயில் இன்கிரீஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு குளோபல் எக்கனாமிக் குரோத் ஸ்ட்ரகிள் ஆகும் 1. 2வது இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சென்ட்ரல் பேங்க்ஸினுடைய ரேட் கட் வந்து தாமதமாகறதுக்கு சான்சஸ் இருக்கு. கோல்டு பிரைஸ், சில்வர் பிரைஸ் இன்கிரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே மேஜர் இம்பாக்ட்ஸா பார்க்கலாம். இப்ப இந்தியா பக்கம் வரும்போது, இந்த ஆயிலோட வச்சு பார்க்கும்போது, நம்ம இந்தியால ரிஃபைனரி கம்பெனிஸ்க்கு இது ஒரு பெனிஃபிட். இந்த மாரி ஆயில் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுறது, எந்த மாரி கம்பெனிஸ்னா ரிஃபைனரி ஸ்டாக்ஸ். அ இன்னொரு பக்கம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது ஒரு நெகட்டிவ். ஸோ ரீட்டெயில் பிசினஸ்ல இருக்கிற ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது ஒரு நெகட்டிவா பார்க்கலாம். அடுத்தது ஏவியேஷன் செக்டார். மோஸ்ட் ஆஃப் இந்த ஏரியால இருக்கிற கண்ட்ரீஸ் வந்து அவங்களோட ஏர்பேஸ வந்து இப்போதைக்கு பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. ஆ இப்போ என்னன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது வான்வழி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ஸ்டக் ஆகி நிக்குது. ஸோ அதனால இவங்க ஏவியேஷனோட பிசினஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் 1. 2வது க்ரூட் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறதும் ஏவியேஷன் செக்டாருக்கு இன்னொரு நெகட்டிவும் பார்க்கலாம். இப்ப இந்த ஏவியேஷன் ஆயில் பிரைஸோட இம்பாக்ட் தவிர்த்து வேற என்னென்ன செக்டார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செக்டார்ல இம்பாக்ட் இருக்க சான்சஸ் இருக்கு. ஆட்டோ செக்டார் வந்து நெகட்டிவ் இம்பாக்ட். ஆனா டிஃபென்ஸ்க்கு வந்து இது ஒரு பாசிட்டிவ் செக்டார். ஏன்னா டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அதிகமாகும்போது, அதோட டிமாண்ட் அதிகமாகறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். கோல்ட் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறது, கோல்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்க்கு இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப குளோபலா இதுல இந்த பிரச்சனை அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலோட இந்த பிரச்சனை குளோபலா மத்த கண்ட்ரீஸோட இம்பாக்ட் என்ன அப்டின்னா, யுனைட்டட் நேஷனோட எமர்ஜென்சி மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யா, அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட எதிரியான உக்ரைன் வந்து ஈரானுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அ அ யூரோப் கண்ட்ரீஸ் வந்து நியூக்ளியர் சேஃப்டி கன்சர்ன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்டின்னு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அ இதெல்லாமே வந்து குளோபல் கண்ட்ரீஸ்ல அடுத்தடுத்த மூவா இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற விஷயமா பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 80% மேல நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். க்ரூட் ஆயில பொறுத்தவரைக்கும். ஸோ, அப்போ இந்த ஆயில் பிரைஸ் சடனா ஒரு ஷார்ட் பீரியட்ல இந்த மாரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிற டைம்ல இன்கிரீஸ் ஆகும்போது, அது நம்ப எக்கனாமிக் வந்து ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் இம்பாக்ட்ட கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2003 ஈராக் மாதிரியான ஆப்பரேஷனா இருக்குமா? இல்ல இது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட்டா இது டர்ன் ஆகுமா? அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு ஷார்ட் டெர்ம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னா, மார்க்கெட்ல அதோட இம்பாக்ட் ஷார்ட் டெர்ம்ல ஒரு பெரிய அ ஒரு நெகட்டிவ் வந்துட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கருந்து பழையபடி அடுத்த கட்டத்த நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதோட சிவியர்னஸ் இன்னும் அதிகமாகும்போது, லாங் டெர்ம்ல இதோட பாதிப்பு இன்ஃப்ளேஷனும் சரி, பொருளாதார வளர்ச்சியும் சரி, பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேனிக் செல்லிங் இப்போ அவாய்ட் பண்றது நல்லது 1. 2வது அசெட் அலோகேஷன் வந்து நம்ம பேலன்சிங் பண்ணலாம். அதாவது ரீபேலன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, இப்போ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்மளோட அசெட் ரிஸ்க்க குறைக்கிறதுக்கான நம்மளோட போர்ட்ஃபோலியோட ரிஸ்க்க குறைக்கிறதுக்கான ஸ்டெப் எடுக்கலாம். இன்கேஸ் நம்ம பயத்துல ஸ்டாக்க உடனே எக்ஸிட் ஆகுறத விட, இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா. ஸோ, அப்ப நீங்க அது வந்து பண்ண முடியுமா? எப்படி பண்ணலாம்? அப்படின்றத நீங்க திங்க் பண்ணலாம். அடுத்தது டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் இந்த அலோகேஷன்ல வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ், கோல்டு, ஆயில் ரிலேட்டட் கம்பெனிஸ், டிபெண்டன்ட் செக்டார் இந்த ஹை ஃபியூயல் டிபெண்டன்ட் செக்டார்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஷார்ட் டெர்மாக இந்த இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா, மேபி இது வந்து ஷார்ட் டெர்மா முடியுமா? இல்ல ஒரு ரீஜினல் வாரா இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா? அப்படின்ற பிரச்சனைலாம் நம்ம இன்னும் கிளியரா இதுல ஐடியா இல்ல. ஸோ, அப்ப என்னன்னா, இது வந்து இப்போதைக்கு இதோட ரியாக்ஷன் கொஞ்சம் நியர் டெர்ம்ல அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அடுத்தடுத்து நியூஸ பொறுத்து மார்க்கெட் ரொம்ப
சென்சிட்டிவாக ரியாக்ட் பண்ணும். ஸோ அது ஒரு விஷயமா பார்க்கலாம். இதோட பாசிட்டிவ் நியூஸ் என்ன வருது, அடுத்து நெகட்டிவ் நியூஸ் என்ன வருது, எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஷார்ப்பா அதுக்கான ரியாக்ஷன் இருக்கும் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். வரப்போற வாரம் அ ஓவரால் ஃபோக்கஸே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன பத்தி தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி இது பிரச்சனை தீர்ந்து ஒரு நல்ல முடிவு எட்டப்பட்டுச்சுன்னா, மார்க்கெட் அது அங்கருந்து யூ டர்ன் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்ல அடுத்தது அதனால நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது எவ்வளோ டூரேஷன் இருக்கும், இது இந்த பிரச்சனை அடுத்தடுத்து என்ன நடக்குது ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. இன்வெஸ்டர்ஸ பொறுத்தவரைக்கும். எஸ்ஐபிய ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா எஸ்ஐபின்றது இந்த மாரி ரொம்ப ஒரு பிரைஸ் வைஸ் இன்கேஸ் அது ஃபால் ஆனாலும், அது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அதனால நம்ம பேனிக்ல எஸ்ஐபிய ஸ்டாப் பண்றது, கண்டிப்பா நமக்கு ஒரு பெட்டர் பிரைஸ் இல்ல ஒரு அட்ராக்டிவ் பிரைஸ் வந்து நம்ம மிஸ் பண்ற மாரி ஒரு ஸ்டேஜ் கூட வரலாம். லாங் டெர்ம் அப்டின்னும்போது, இந்த நியர் டெர்ம்ல இருக்கிற, இந்த ஷார்ட் டெர்ம்ல இருக்கிற இந்த அ பிரச்சனையிலருந்து நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு டைமும் இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ரெக்கார்ட்ல நம்ம வெளில வந்திருக்கிறோம். ஸோ அதனால இது ஒரு ஷார்ட் டெர்ம் இஷ்யூவா நம்ம இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நம்ம பார்க்க முடியுது. பட் இருந்தும் இது ஒரு சாதாரண பிரச்சனையாவும் நம்மளால விட முடியாது. ஸோ பெட்டர் அடுத்தடுத்த நியூஸ் என்ன அப்படின்றத க்ளோஸா வாட்ச் பண்ணலாம். மேபி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிக்க மார்க்கெட் அப்டேட்ஸ் நியூஸ் நீங்க ரிசீவ் பண்ணலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட ட்ரெய்னிங் செஷன் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடக்குது. காலையில 11 மணிக்கு தாம்பரம் சாலையூர்ல. அதுக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.